ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இந்த டேவை ரொம்பவே ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி ரொட்டீன் ப்ளஸ் என்னோடய ஹேருக்கு போடுற ஹேர் பேக் தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னோடய ஹேருக்கு நான் என்ன மாதிரி ஹேர் பேக் போடுறேன்னா, நான் ஹென்னா ஹேர் பேக் தான் போடுறேன். நான் இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா, எனக்கு ரீசெண்டாக க்ரே ஹேர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த ஹேர் பேக் போட ஆரம்பித்தேன். லாஸ்ட்டு 6 மந்த்தாக நான் இதை போட்டிருக்கேன். ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. உங்கள் முடிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஹேர் பேக் பண்ணால் உங்கள் முடிக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டீ தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. டிகாஷன் நல்லா வரணும். அப்போ தான் நம்ம அதை ஹென்னா பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது. ஸோ உங்களுக்கு லென்த்தி ஹேராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டிகாஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷார்ட் ஹேர் அப்படின்றனால ஒரு 3 டம்ளர் தண்ணியே போதும். அதுவும் இல்லாமல் நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த டிகாஷன் நல்லா சுண்டிடும். ஸோ நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சுக்கோங்க. நான் எந்த ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன்னா, நான் வீக்கர் எடுத்திருக்கேன். நான் ஷாப்பிங் போகும்போது எனக்கு அந்த ஹேர் பேக் தான் கிடச்சிது. உங்களுக்கு எந்த ஹென்னா பவுடர் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பவுடர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வீக்கேர், ஹிமாலயாஸ் அந்த மாதிரி பிராண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. அதுதான் நான் எடுத்துப்பேன். இது செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அயன் பேன் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா கலர் கொடுக்கும், நல்லா கலர் பிடிக்கும். அதனால் ஸோ உங்கள்கிட்ட இந்த இரும்பு பேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிகாஷனுக்கு எடுத்து வச்ச தண்ணி நல்லா ஆறிடுச்சு. ஸோ அந்த டிகாஷனை நல்லா வடிகட்டிக்கிறோம். ஸோ இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம அந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த ஹேர் பேக் பண்ணுறது நீங்கள் நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா காலையில் ஒரு 3 to 4 hours பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் மேக்ஸிமம் காலையில் தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு உங்கள் முடிக்கு தேவையான அளவு மருதாணி பவுடரை இதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகாஷனை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்தால் அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும், அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கு தான் டிகாஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்கன்னா இந்த சைட்லலாம் வலிஞ்சு வந்துட்டே இருக்கும். தலையில் நிற்காது அவ்வளவா. அதனால் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைட்டே இரும்பு பேனில் செஞ்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு காலையில் எழுந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு 2 to 3 hours நல்லா செஞ்சு ஊற வச்சுட்டு அப்புறம் கூட போடலாம். ஸோ அது கட்டி வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மிக்சடாக பட்டாணி, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், நிலக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் செஞ்சு. ஸோ இப்போது நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தேன்னா அது நல்லா செட் ஆகிடுச்சி. பாருங்கள், அயன் பேனில் பண்ணனால அந்த கருப்பு கருப்பாக வந்திருக்கு பார்த்திங்களா? அது நம்ம ஹேரை நல்லா பிளாக்காகவும் பண்ணும். ப்ளஸ் இந்த ஹேர் பேக் நல்லா ப்ரௌனாகவும் நம்ம ஹேர் பண்ணும், க்ரே ஹேர்லாம் மறைச்சி. இதே நீங்கள் ஹோல் நைட் வச்சிங்கன்னா நீங்கள் பண்ண ஹேர் பேக்கே ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் எதுவும் போடாதீங்க. ஏதாவது பழைய ட்ரெஸ், நார்மல் வியர் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் தலையில் போட்டு சப்போஸ் தண்ணி ஒழுகுற மாதிரி இருந்தால் அந்த ட்ரெஸ் வேஸ்ட்டாக போயிடும்.
அதுக்கப்புறம் உங்கள் தலையில் சிக்கு இருந்துச்சுன்னா சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எங்கெல்லாம் க்ரே ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஹெட் ரூட்ஸில் தான் நிறைய க்ரே ஹேர் இருக்கும். ஸோ அங்கே பார்த்து நல்லா க்ரே ஹேர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது போட்டு ஒரு 2 to 3 hours ஊற வச்சு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வந்து போடக்கூடாது ஒரு 2 daysக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண அந்த க்ரே ஹேருக்கு உள்ள பேக்கெல்லாம் நம்ம ஷாம்பு போட்டால் போயிடும். அதனால ஒரு 2 daysக்கு வந்து நீங்கள் வந்து ஷாம்பு போடாமல் தலை குளிங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் தலையில் ஊறக்கூடாது. ஒரு சில பேருக்கு சளி பிடிக்கும். அதனால் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வெயில் டைமில் 1 hour மட்டும் ஊற வச்சு நீங்கள் வந்து ஏர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வின்டர் சீசன்லேயும் ரெய்னி சீசன்லேயும் இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சளி பிடிக்கும். வெதருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வெயில் டைமில் பார்த்து ஒரு 1 hour போட்டுட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக போட்டு ஒரு 2 hours முடிஞ்சிடுச்சு. ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மெகந்தி ஹேர் பேக் போட்டால் தலையெல்லாம் ரெட் ஆகிடுமா, முடியெல்லாம் ரெட் ஆகிடுமா, அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. ஜஸ்ட்டு வந்து உங்கள் வந்து ஒயிட் ஹேர், க்ரே ஹேர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து உங்கள் பிளாக் ஹேருக்கு ஏற்ற மாதிரி அது ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் இந்த ஹேர் பேக்கு. மற்றபடி நீங்கள் ஹேர் கலரிங் அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்லரில் தான் போய் பண்ணணும். இது ஜஸ்ட்டு க்ரே ஹேர்க்காக மட்டும்தான் இந்த ஹேர் பேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ வந்து நான் ஹேர் வந்து எப்போவுமே சன்லைட்டில் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே ஹேர் ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் கோல்டு சீசன்லேயோ இல்லை வந்து மழை வரும்போது கூட நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். பாப்பாவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி டெலிவரி டைம்லேயே பாதி முடி வந்து போயிடுச்சு. ஸோ இருக்கிற முடியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ முடியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சாதம், கடலை போட்டு புளிக்குழம்பு ப்ளஸ் வந்து தயிரும் முட்டையும் எடுத்திருக்கேன். ஒரு பேலன்ஸ்டு மீலாக தான் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இன்றைக்கி பிஸி டே தான், இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரெல்லாம் என்ன மாதிரி இன்னுமே வெயிட் லாஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் நினச்சிருந்தா வந்து 60 daysக்கு அப்புறமும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. இந்த 1 or 2 weeksல நான் வந்து தமிழ்நாடு கிளம்பிடுவேன். போயிட்டு வரத்துக்கு மேபி 2 weeks ஆகிடும். ஸோ நம்ம ஊருக்கு போகும்போது இங்கே இருக்க மாதிரி டைமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதனால தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களும் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அதனால தான் நான் வந்து ரெஸ்ட்டு இந்த 2 weeks 3 weeks வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன். இருந்தாலும் வெயிட் மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெயிட் லாஸ் ஆகுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நமக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு குறைச்ச வெயிட்டாவது நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இன்ஜெக்ஷன், ட்ரெஸ்ஸிங் அதுக்கெல்லாம் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகணும், அவங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப வரணும், திரும்ப வந்து வீட்டில் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சீக்கிரமே நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டு இட்லி சாம்பார் தான் டின்னராக எடுத்துக்கிட்டேன். டின்னர் முடிச்சுட்டு வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ஒரு 10,700 steps வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். நியர் டு 11,000. ரொம்பவே ஹாப்பி. புது வாட்சில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் 10,000 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.